வந்துட்டோம். 3 மாசமா கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கோம் நியாயம் கேட்டு. ஆனா கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்துமே எங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல. எஸ்பி ஆபீஸ்க்கு 2 தடவை, கமிஷனர் ஆபீஸ்க்கு, போலீஸ் ஊருக்கு, அது இல்லாம நம்ம ஊர் பக்கம் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்குமே நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். எவிடன்ஸ் இருக்கு, ஆல்ரெடி நியூஸ்லயும் போட்டாங்க. ஊர் திருவிழான்னு சொல்லிட்டு புதுயுகம் சேனல், தந்தி சேனல், எல்லா சேனல்லையும் எங்க நியூஸ் வெளியே வந்துருச்சு. இருந்துமே எங்களுக்கு இன்னமும் நியாயம் கிடைக்கலன்னா சார், இப்போ லேண்ட் பிரச்சனைங்க சார். லேண்ட் பிரச்சனை 30 வருஷமா நாங்க புழங்கிட்டு இருந்த ஒரு நிலத்தை ஊர் பங்காளிங்க, அதாவது நாங்க அடுத்த ஊர் சேர்ந்தவங்க, அந்த ஊர்ல வந்து நாங்க ஒரு 30 வருட காலமா குடியிருக்கோம். ஓகேங்களா? எங்க ஊட்டு சரௌண்டிங்ல இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு காலி நிலம் இருக்கு. அதை 30 வருஷமா நாங்க புழங்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து என்னன்னா அடுத்த தெருவில் இருக்கிற ஒருத்தர் வந்து இது என்னுடைய நிலம்னு சொல்லிட்டு ஆக்கிரமிச்சுட்டு ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் எங்களை அடிக்கிறாங்க. இப்போ வேலைக்கு நிம்மதியா 3 மாசமா போக முடியல. கொலை மிரட்டல் வேற. இதுல அது வண்டியை நிறுத்தி கொலை மிரட்டல், வீட்டை சுத்தி அடிச்சணும், உடைச்சு பைப் லைன் எல்லாமே அடிச்சு எல்லாம் உடைச்சிட்டாங்க. அது வீடியோ ப்ரூஃப்ல இருந்து எல்லாமே போலீஸ் வரைக்கும் போய் போலீஸ்க்கு முன்னாடியே எங்களை பிடிச்சி அடிக்கிறாங்க. நியாயம் கிடைக்கல. அந்த போலீஸ்க்கு முன்னாடி அடிச்சதுதான் வந்து நியூஸ்க்கு போனது. போலீஸ் வேடிக்கை பார்க்குது, அடிக்கிறது வீடியோ எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ பிரஸ் மூலியமா போனது. அப்பயுமே எங்களுக்கு அந்த நடவடிக்கையில் அசிங்கமா பேசுறாங்க. எங்களால நிம்மதியா இருக்க முடியல. ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. கலெக்டர் ஆபீஸ்க்கு இங்க மனு கொடுக்க வந்தா இங்க இதெல்லாம் ஒரு மனு தாசில்தார் தூக்கி போடுறாங்க. அவர் அங்க போய் எதுவுமே கண்டுக்கிறது இல்ல சார். பில்டிங் எழுப்பிட்டாங்க. அந்த நிலம் காலியா இருக்கும் போதுல இருந்து திரிகிறேன். இப்ப பில்டிங் எழுப்பிட்டாங்க. தாசில்தார் வந்து இங்க நிறுத்த முடியல, சப் கலெக்டர் வந்து இங்க நிறுத்த முடியல. அப்ப என்ன, ஒரு காலி நிலத்தை ஒருத்தர் ஆக்கிரமிக்கிறான், அதை வந்து ஒரு அரசாங்கம் தடுக்க முடியல. ஒரு காலி நிலத்தை ஆக்கிரமிக்கிறது வந்து தடுக்க முடியல. எல்லாம் அடிக்கிறாங்க. 30 வருஷ காலமா புழங்கிட்டு இருக்கோம். நாங்க இப்ப அந்த நிலத்தை புழங்குறது கிடையாது. அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நாங்க ஒதுங்கி நிக்கிறோம் இல்லீங்களா? அப்ப அவனும் இருக்கணும்ல. அவன் ஏச மறுபடியும் ஊர் சொந்த கூட்டிட்டு வந்து அடிக்கிறதுக்கு வரான். சரி, நான் வந்து 1 மாசமா என்ன அடிச்சு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். எங்க அம்மாவை 2 தடவை அடிச்சு எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அந்த லேண்ட் மேல கோர்ட் ஆர்டர் இருக்கு. ஆர்டர் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க சார். அப்ப கவர்மெண்ட் எதுக்கு கவர்மெண்ட் நம்ம எதுக்கு மனு கொடுக்கறோம்? மனு கொடுத்தா ஒரு நியாயம் கிடைக்கும் தானே மனு கொடுக்கறோம். மனு நியாயமும் கிடைக்கல. 8 காப்பி இருக்கு இங்க வந்தது சார். என் பேர் நந்தினி சார். சார் இது வீட்டு வரி ரசீது கட்டிட்டு இருக்கோம் சார். கவர்மெண்ட்டுக்கு இதை விட என்ன வேணும் சார்? நியாயம் கிடைக்க மாட்டேங்குது சார். கொலை மிரட்டல், கொலை எங்க இப்ப வந்து எங்க உசுருக்கு உத்தரவாதம் இல்ல. அப்ப அவங்க சாவறதுக்கு இங்க அரசாங்கம் எதுவும் நடவடிக்கை எடுக்கல. நாங்க இங்க வந்து செத்தா இன்னும் 4 பேருக்கு நியாயம் கிடைக்கும்ல. இந்த மாதிரி அலையர்களுக்கு 4 பேருக்கு நியாயம் கிடைக்கும்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.